மேஷராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உடலில் ஏற்பட்ட நோயை, தோல் சம்பந்தப்பட்ட நோய், மூட்டு வலி, இடுப்பு வலி என்று உடலில் ஏற்பட்ட நோயை மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து தீர்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். சென்னை திருவான்மூரில் அருள்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசலன் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசி 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் சார்ந்த உபகரணங்களை வாங்குவது, தொழிலுக்கான வாகனம், வேலைக்கான பயணத்திற்கான வாகனம் என்று வாகன யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். ரிஷபராசி என்பர்கள் சென்னை தம்பு செட்டி தெருவில் அருள்பாலிக்கும் காளிகாம்பாள மனசன் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்களை தருகிறார், அதற்கான லாபத்தை தருகிறார். உறவுகளோடு ஏற்பட்ட பிரிவுகள் நீங்கி உறவுகளும் உங்களை மனிதராக பார்க்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். அஸ்ஸாமில் அருள்பாலிக்கூடிய, ஹவுகாத்தியில் அருள்பாலிக்கூடிய, காமாக்கினாவில் அருள்பாலிக்கக்கூடிய காமாக்கினா தேவிய மனசன் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அஸ்தமத்து சனியில் எடுத்த விஷயமெல்லாம் தோல்வி, முயற்சிகள் பலிதமாகல, இளைய சகோதரோடு பகை, உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல், அவற்றை எல்லாம் இன்று தீர்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாள், எடுத்த முயற்சிகள் பலிதமாகும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கடகராசி என்பர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய தாயுமானவர் சுவாமிகளை மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.